முதல் கேள்வி தாரா பாரதியின் இயற்பெயர். விடை ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன். இரண்டாவது கேள்வி கவி ஞாயிறு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் சி தாரா பாரதி. மூன்றாவது கேள்வி தாரா பாரதியின் நூல்களை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். நான்காவது கேள்வி காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? விடை ஆப்ஷன் ஏ மதுரை. ஐந்தாவது கேள்வி காந்தியடிகள் டேஷ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். விடை ஆப்ஷன் பி உ.வே. சாமிநாதர். ஆறாவது கேள்வி வேலு நாச்சியாரின் காலம். விடை ஆப்ஷன் டி 1730 to 1796. ஏழாவது கேள்வி வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. விடை ஆப்ஷன் சி 1780. எட்டாவது கேள்வி வேலு நாச்சியாரின் அமைச்சர். விடை ஆப்ஷன் ஏ தாண்டவராயன். ஒன்பதாவது கேள்வி இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் டி 4. பத்தாவது கேள்வி ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல். விடை ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல். 11வது கேள்வி ஒன்றன் செயலை குறிக்கும் சொல். விடை ஆப்ஷன் பி வினைச்சொல். 12வது கேள்வி பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல். விடை ஆப்ஷன் சி இடைச்சொல். 13வது கேள்வி கீழ்கண்டவற்றை இடைச்சொல்லை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 14வது கேள்வி பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது. விடை ஆப்ஷன் டி உரிச்சொல். 15வது கேள்வி கீழ்கண்டவற்றில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 16வது கேள்வி பிழைகளை திருத்தி எழுதுக. விடை ஆப்ஷன் ஏ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. 17வது கேள்வி தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது? விடை ஆப்ஷன் பி தாயுமானவர் பாடல்கள். 18வது கேள்வி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி தாயுமானவர். 19வது கேள்வி 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. விடை ஆப்ஷன் பி கன்னி. 20வது கேள்வி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர். விடை ஆப்ஷன் டி பாரதியார். 21வது கேள்வி மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? விடை ஆப்ஷன் ஏ மணிப்பல்லவ தீவு. 22வது கேள்வி மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்?
விடை ஆப்ஷன் சி ஆதிரை. 23வது கேள்வி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள். விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 24வது கேள்வி பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி 6. 25வது கேள்வி கீழ்வரும் தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என எழுதுக. காவ்யா புத்தகம் படித்தாள். விடை ஆப்ஷன் ஏ பொருட்பெயர். 26வது கேள்வி கீழ்வரும் தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என எழுதுக. விடியலில் துயில் எழுந்தேன். விடை ஆப்ஷன் பி காலப்பெயர். 27வது கேள்வி கீழ்வரும் தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என எழுதுக. இறைவனை கை தொழுதேன். விடை ஆப்ஷன் சி சினை பெயர். 28வது கேள்வி கீழ்வரும் தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என எழுதுக. நான் மதுரைக்கு சென்றேன். விடை ஆப்ஷன் டி இடப்பெயர். 29வது கேள்வி கீழ்வரும் தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என எழுதுக. கற்றலை தொடர்வோம் இனி. விடை ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். 30வது கேள்வி கீழ்வரும் தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என எழுதுக. நன்மைகள் பெருகும் இனி. விடை ஆப்ஷன் பி பண்பு பெயர். 31வது கேள்வி இடுக்குறி பெயரை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் பி மண். 32வது கேள்வி காரண பெயரை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி வளையல். 33வது கேள்வி இடுக்குறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி வாழை. 34வது கேள்வி ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர். விடை ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகனார். 35வது கேள்வி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர். விடை ஆப்ஷன் ஏ வள்ளலார். 36வது கேள்வி தமைக்கென முயலா நோன்றாள் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல். விடை ஆப்ஷன் சி புறநானூறு. 37வது கேள்வி தி லைட் ஆஃப் ஆசியா என்ற ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? விடை ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி. 38வது கேள்வி வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யார்? விடை ஆப்ஷன் சி வள்ளலார். 39வது கேள்வி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். விடை ஆப்ஷன் ஏ ஆசிய ஜோதி. 40வது கேள்வி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது. விடை ஆப்ஷன் பி இயல்பு நவிர்ச்சி அணி. 41வது கேள்வி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. விடை ஆப்ஷன் ஏ உயர்வு நவிர்ச்சி அணி. 42வது கேள்வி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர். விடை ஆப்ஷன் டி அன்னை தெரேசா. 43வது கேள்வி அன்னை தெரேசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது. விடை ஆப்ஷன் ஏ அமைதி. 44வது கேள்வி கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம்.
விடை ஆப்ஷன் பி குழந்தைகளை பாதுகாப்போம். 45வது கேள்வி பொருள் தருக கும்பி. விடை ஆப்ஷன் சி வயிறு. 46வது கேள்வி பொருள் தருக பூதளம். விடை ஆப்ஷன் டி பூமி. 47வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக வாலண்டீர். விடை ஆப்ஷன் பி தன்னார்வலர். 48வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக சோஷியல் ஒர்க்கர். விடை ஆப்ஷன் சி சமூக பணியாளர். 49வது கேள்வி எதிர்ச்சொல் தருக சோம்பல். விடை ஆப்ஷன் ஏ சுறுசுறுப்பு. 50வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக பேட்ரியோசம். விடை ஆப்ஷன் பி நாட்டுப்பற்று. தேங்க்யூ.